மலையாள திரையுலகில் ஒரு நடிகை வந்து தன்னை ஒரு ஜிஹாதி அப்படின்ற கூறிய காரணமாக வந்து மலையாள நடிகர் சங்கமான அம்மா மேல் புகார் கொடுத்திருக்காள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் செயற்குழு உறுப்பினரான டெனி டாம் தன்னை ஜிஹாதி என்ற விமர்சித்தாக திருஷ்யம் பட நடிகை அன்சிஃபா ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சங்கத்துக்குள் வந்து தனக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து அவதூறும் பொய் புகார்களும் பரப்போட்டதாகவும் அதனால் தன் பதவியை ராஜினாமா செய்த அன்சிஃபா வந்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டில் வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி டெனி டாம் சொல்லியிருக்காரு. மேலும் கலை நிகழ்ச்சியின் போது ஏற்படும் சாதாரண விவாதங்கள் கூட தவிர தான் யாரையும் மத ரீதியாக விமர்சிக்கவில்லை என்றும் அன்சிஃபா வதந்திகளை நம்பி பேசுவதாகவும் சொல்லியிருக்கிறார், மறுத்துள்ளார். இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்படு பொறியாகவும் சொல்லியிருக்கார். இந்த செய்தியை எடுப்பாங்க. அன்சிஃபா ஹாசன் அவங்க வந்து இந்த திருஷ்யம்ல நடிச்சு பிரபலமான ஒரு மலையாள நடிகை. அவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த அம்மா அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த திரைப்பட நடிகர்களுக்கான ஒரு சங்கத்துல அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவங்க வந்து அதை ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ரிசைன் பண்ணும் பொழுது அவங்க சொல்லப்பட்ட காரணம், அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, என்னுடைய ஒரு பர்சனல் விஷயங்களுக்காக நான் வந்து இதுல ரிசைன் பண்றேன், என்னால தொடர்ந்து இந்த பணிகளை பார்க்க முடியல அப்படின்றதான் முதல்ல அதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன காரணத்தினால இதை மாற்றுகிறார் என்ற கேள்விதான். நீங்க முன்னாடி அது சொன்னீங்க. ஆரம்பத்துல வந்து இவங்க வந்து என்ன சொல்லல என்னுடைய இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார்கள், இல்ல டினி டாம் வந்து என்னை வந்து ஜிஹாதின்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் ரிசைன் பண்றேன் அப்படிங்கக்கூடிய காரணத்தை அவர் ரிசைன் பண்றதுக்கு சொன்ன பொழுது இதை அவர் வந்து சொல்லல. அதையெல்லாம் சொல்லாமல் இருந்து விட்டு இப்ப வந்து அது ஏன் அவர் இதை சொல்கிறார் அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுடைய சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இப்ப நமக்கு எழுகிறது. டினி டாமும் இப்ப என்ன சொல்லியிருக்கார், நான் அந்த மாதிரி ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை மறுத்தும் இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்ப நமக்கு இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறதா நம்மளுடைய. ஏற்கனவே நம்ம வந்து அந்த அதாவது பல ஹிந்தி சினிமாக்கள், அந்த பாலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இதுல உள்ள திரைத்துறையில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்து வரும். எப்படி கான்களினுடைய வளர்ச்சி அங்க எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆதிக்கத்தினால என்னெல்லாம் நடந்திருக்கிறது அங்கே ஏற்கனவே, எப்படி அங்க வந்து அந்த போதையினால ஏற்பட்ட அந்த சீரழிவுகள் என்னன்னு பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த கான்கள் தான் அந்த சினி உலகத்தையே ஆட்டி படைத்தார்கள் அப்படிங்கிறது வரையிலையும் பார்க்குறோம். எப்படி அதை வந்து அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப அதையோட இதை இப்ப நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. எதுக்காக வந்து இந்த அம்மா வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்க எதுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டை நீங்க கொண்டு வந்து இங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து IUML ஆட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. இப்ப பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா ஒரு விக்டிம் ஹூட் வந்து பிளே பண்றதுங்கிறது இந்த நாட்டுல ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்க வந்து போய் ஒரு இடத்துல போய் ஒருத்தர் போய் மதம் மாத்துவாங்க, இல்ல ஒரு மத ரீதியான ஒரு அவதூறு ஹிந்துக்களை அவதூறாக பேசுவார்கள், ஏதாவது ஒண்ணு செய்வார்கள். அப்ப அதுக்கு இந்துக்கள் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இவர்கள் பேசுகிற வரைக்கும் யாரும் வந்து அதை வந்து குறை சொல்ல மாட்டாங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்ப பிரகாஷ் ராஜ் இருக்காரு. இந்த பிரகாஷ் ராஜ் எவ்வளவு தூரம் வந்து இப்ப இந்துக்களை வந்து கேவலப்படுத்தி தொடர்ந்து ராமாயணத்தையும் தொடர்ந்து இந்துக்களையும் தெய்வங்களை கேவலப்படுத்தி பேசுவதை ஒரு வழக்கமாக ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராகவே விளங்கி கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த பிரகாஷ் ராஜ நம்ம இப்ப யாராவது ஒரு ஆள் இந்த இந்துக்கள் தரப்புல இருந்து ஒரு கேவலமாக பேசிவிட்டாலோ அல்லது அவர்களை வந்து தாக்கி பேசினாலோ என்ன சொல்ல போறாங்க, அப்பாவி மாதிரியாக ஒரு ரோலை கிரியேட் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நாம வந்து சிறுபான்மையினர், அதனாலதான் நம்மளை எல்லாரும் தாக்குகிறார்கள். இப்ப அதே ஒரு கார்டை தான் இன்னைக்கு அனிஷ்பா ஹாசன் பிளே பண்ணுகிறாரா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கார்டை நம்ம பிளே பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய IUML ஆட்சியினால நமக்கு பல சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா என்று நினைக்கிறாரா? என்ன காரணத்துக்காக அவர் இதை பிளே பண்றாருங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? ஏன்னா இது அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவர் என்ன இப்ப அதுதான் டினி டாமும் என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒருவேளை உங்களை ஜிஹாதி அப்படின்னு நான் குறிப்பிட்டு உங்களை கேவலப்படுத்தப்பட்டதாக நான் பேசியிருந்தாலோ இல்ல அந்த மத ரீதியாக உங்களை தாக்கியதாக பேசினாலோ அதற்கான ஆதாரத்தை கொடுங்கள். நீங்க இதை வந்து இப்படி பொது வெளியில இப்படி நீங்க பொதுவா சொல்றதுக்கு பதிலாக என் மேல வழக்கு தொடருங்கள்.
என்னை இப்படி அவர் பேசிட்டார் இழிவாக, அதனால நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன், இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு என் மேல வழக்கு தொடுங்க. நான் வந்து அந்த வழக்கை நான் ஃபேஸ் பண்ணி நான் அங்க வந்து நான் நிரூபிக்கிறேன், நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு. அப்ப எந்த ஆதாரமும் இல்லாமல் எதற்காக என் மேல வந்து ஒரு கட்டுக்கதையை இவர்கள் அவித்துடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை இப்ப அவர் கேட்டிருக்கார். இது நியாயமான கேள்வி தானே? இன்னைக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு, அவர்களுக்கு எதிராக பேசினா அப்படின்னா அவளை தண்டிக்க முடியும் அப்படின்னு இருந்தா, அதை வைத்துக்கொண்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவர் செய்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு IUML ஆட்சின்னு ஒண்ணு இருக்குங்கிறதுக்காக அப்படி என்கக்கூடிய கேள்விகள் வந்து நமக்கு இதுல எழுகின்றன. ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு சினிமா துறையில மட்டும் கிடையாது. இப்ப அமீர் போன்றவர்கள் எல்லாம் பாருங்களேன், இப்படித்தான் இருப்பாங்க. இவங்க வந்து பேசுறதெல்லாம் பேசுவாங்க, இவர் இப்படி பேசுறாரு, நீங்க போய் யாராவது நீங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து அந்த விக்டிம் கூட வந்து பிளே பண்றது, இது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலலாம் நம்ம பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், பின்னணி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கு. நிச்சயமாக இவர் எதற்காக இதை இப்போ எழுப்ப வேண்டும், இது அப்பனா என்ன நடந்தது உண்மையிலேயே, அப்ப இவர் யார், இவருடைய பின்னணி என்ன? ஏன்னா இவர் மேல ஏற்கனவே லக்ஷ்மி பிரியா என்பவரும் கூட புகார் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க. அந்த புகார் கொடுத்த பொழுது இங்க இருந்த சங்கத்துல இருந்த உறுப்பினர்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் செய்யவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன் சப்போர்ட் செய்யல? நீங்க வந்து அந்த ஒரு மெம்பர்ல ஒரு குரூப்ல இருக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த குழுவிற்கு வந்து ஒரு சரியான ஒரு தலைவராக இருந்திருந்தால் அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே அவரை வந்து ஆதரிக்கத்தானே போறாங்க. எதற்காக வந்து அவரை வந்து இது பண்ணணும்? இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இதுல வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நோக்கம் கொண்டது விஷயம் ஒண்ணு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அதனால இது வந்து தீர விசாரிக்கப்பட வேண்டும். இவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நிச்சயம் விசாரிக்கப்பட வேண்டியது வந்து விசாரித்து இதற்கான ஒரு இது என்பது தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு.